அரிசி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பச்சரிசி, புழுங்கல் அரிசி அப்படின்னு மெயினாக 2 வகையில் நம்ம அரிசியை பார்க்குறோம். ஒன்று பச்சரிசி முக்கால்வாசி பேர் வீடுகளில் சாப்பிட்றது. புழுங்கல் அரிசியும் ஈக்குவலாக எடுக்கிறாங்க நிறையா பேர் வீடுகளில். பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி உடலுக்கு ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா அதில் அதை நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடும் பொழுது அதுலேருந்து சர்க்கரையோட நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு குறைவாக ஏறும் பச்சரிசியை சாப்பிட்றத விட. பொதுவாக அரிசியோடைய அளவை குறைத்து காய்கறிகளை அதிகமாக எடுக்கிறது என்றைக்குமே நல்லது, சிறந்தது. குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவங்க அரிசியை ரொம்ப கம்மியாக 1 கப் அளவு எடுத்துக்கணும். அது டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா சொல்லிகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நியூட்ரிஷனிஸ்ட்டும் நிறையா நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அரிசியோடைய அளவை குறைத்து காய்கறிகளை அதிகமாக எடுத்தால் உடலிற்கு நல்லது. சார், ரேஷனில் இன்றைக்கி நம்மளுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்குறாங்க. அதாவது அதில் ஊட்டச்சத்துகள் சேர்த்து அரிசியில் நிறையா பேருக்கு ஊட்டச்சத்து அளவு குறைவாக இருக்குது. எஸ்பெஷலி கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது உடலுக்கு நல்லது. பட் அதனால சர்க்கரை அளவு குறையுமா ஒருத்தருடைய உடம்புல அந்த அரிசியை சாப்பிட்டதுனால அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அரிசி பொதுவாகவே அரிசியோடைய அளவை குறைத்தே சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த மாதிரி இது வரைக்கும் நான் யாரும் சொல்லி நான் கேள்விப்படலை. பட் அப்படி நினச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது கூட அவங்க பொதுவாக அரிசியோட அளவை குறைங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர ரேஷனில் கிடைக்கிற அரிசினால் சர்க்கரை அளவு குறையுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரி அதில் வைட்டமின்ஸ் ஊட்டச்சத்து ஆட் பண்ணுறாங்க அரிசியில். ஏன்னா போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் நிறைய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு ப்ராசஸில் அந்த அரிசியில் ஊட்டச்சத்தை சேர்த்து அதை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஊட்டச்சத்து மக்களுக்கு போய் சேரணும், தேவையான ஊட்டச்சத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறத இப்போ அதை கம்பல்சரி ஆக்கி அதை கொடுக்குறாங்க மக்களுக்கு. முந்தி உப்பு இன்றைக்கி பார்த்திங்கனாக்க அது செறிவூட்டப்பட்டது தான். நான் இப்போ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அயோடின் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அதனுடைய டெஃபிஷியன்சி நிறையா பேருக்கு இருக்குது. அது உடம்பில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால அதை சேர்த்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அரிசிலையும் போதிய ஊட்டச்சத்துகள் சேர்த்து செறிவூட்டி கொடுக்குறாங்க.